வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பங்குச்சந்தையில் பணம் நஷ்டமாயிடுமோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பணம் நஷ்டமாகாமல் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு தான் அக்கௌண்ட் இருக்குது. லாப நஷ்டம் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டே நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அப்போ பங்குச்சந்தைங்கிறது ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணிங்கன்னா, பங்குச்சந்தை மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துங்க, அது மேபி ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஆர் மேபி ட்ரேடிங் கம்பெனி, ஆர் மேபி டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப்பு, அல்லது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டு, எந்த மாதிரியான பிஸ்னஸ் எடுத்தாலும் லாபமும் நஷ்டமும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மோரோவர் நீங்கள் என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி தான் பங்குச்சந்தையில் நீங்கள் பணம் இழக்கிறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் பங்குச்சந்தையை ஆப்ரேட் பண்ணீங்க, இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறீங்க, அல்லது இன்ட்ராடே பண்ணுறீங்க, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு சில விஷயம் வாங்குறீங்கன்னா அதில் நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா, ஒரு நல்ல ஆளுமை திறன் கொண்ட கம்பெனி, கடந்த 10 ஆண்டுகளில் எதுவுமே நஷ்டமே வராத கம்பெனி, கடனே இல்லாத கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு 5 இயர்ஸில் உங்கள் பணம் டபுள் அல்லது ட்ரிபிள் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு சிம்பிள் நாலேஜ் இருந்தால் மட்டும் போதுங்க, இதில் வந்து பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இல்லாமல் நான் ஒரு புதுசாக ஆரம்பித்த கம்பெனி நாளைக்கே ஆஹா ஓஹோன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லி பணத்தை போட்டோம்னா, ஒரு சில பேர்த்துக்கு அது 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ டபுளாக வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மாதங்கள்லையோ அல்லது ஒரு சில ஆண்டுகள்லையோ அந்த கம்பெனி சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா மொத்த பணமும் கேபிட்டலும் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சு பண்ணுங்கள். ரிஸ்க் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களுக்கு தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு கரண்ட்டோட பெரிய ரிஸ்க் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் தவறுதலாக ஒரு விஷயத்தை பண்ணினீங்கன்னா கரண்ட்டில் உங்கள் உயிர் போகிற அளவுக்கு ஆபத்து இருக்குது. இந்த உயிர் போகிற அளவுக்கு ஆபத்துள்ள ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நிதி இழப்பு, லாஸ் வரக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட்டை நாலேஜ், அதாவது ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படுறவங்க கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த சென்ஸ் 10 விஷயம் செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 7 அல்லது 8 கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி அவங்க வெற்றி அடைவாங்க. தோல்வி அடைய மாட்டாங்கன்னு நான் சொல்ல, கண்டிப்பாக வெற்றி அடைகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பங்குச்சந்தையில் அவர் நஷ்டம் அடைகிறாருன்னா அவருடைய இண்டிவிஜுவல் கேரக்டர் அண்ட் ஹேபிட் பிஹேவியரை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாமா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.